போன வாரமே ஸ்ரேயா வந்து சூப்பர் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபுதேவா மாஸ்டர் சொன்னார் அப்படின்னு நம்ம சாண்டி மாஸ்டர் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த வாரம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரேயா வந்து பிரபுதேவா மாஸ்டர் நேரில் போய் மீட் பண்ணி அவருக்கு வந்து டான்ஸ்லாம் ஆடி காமிச்சிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இன்னொரு மேட்டர், நம்ம ப்ரோமோவெல்லாம் பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆனோம். அதாவது அருணிமா, குருநாத், ராணி இவங்கலாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா. அண்ட் உண்மையிலேயே ப்ரோமோவில் காமிச்ச மாதிரி தான் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்குறாங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்ததுங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் அதையும் தாண்டி எதனால ஜட்ஜஸ் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்தலாமா. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரம்பா மேம் தான் வராங்க. எப்பவுமே அவங்க தானே என்ன ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த வாட்டி நான் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்க போறேன், ஒருவேளை அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா நேரா டிக்கெட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிக்கெட் டு ஃபினாலேக்கு எப்பவும் போல ஒரு லீட் எடுக்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணா டிக்கெட் டு ஃபினாலே கொடுத்து ஃபைனல்ஸ்க்கு அனுப்பிடுவேன் அப்படின்னாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட் தான். ஸோ இதுல வின் பண்றவங்க டைரக்டா வந்து ஃபைனலுக்கு போறாங்க. ஸோ இது வந்து ஒரு டபுள் ப்ரமோஷன் மாதிரி தானே. ஸோ உடனே என்ன கேட்கறாங்கன்னா ஜட்ஜஸ் எல்லாத்தையுமே, உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஏதாவது டபுள் ப்ரமோஷன் ஆகிற அந்த மொமெண்ட் மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்றப்போ நம்ம ஸ்ரீதேவி மேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே அவங்க தான், நான் தான் வந்து கடைசி பொண்ணுன்றனால என் வீட்டில் பயங்கர செல்லும். ஸோ எனக்கு எதுனாலுமே வந்து ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருக்கு. பட் அதுக்காக அந்த வேல்யூ தெரியாமல எனக்கு அதுக்கான வேல்யூவும் தெரியும். பட் எல்லாமே ஈஸியாக கிடைச்சது, டபுள் இல்லை ட்ரிபிள் ப்ரொமோஷனே நான் வந்து லைஃப் லாங் அப்படி தான் எனக்கு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து நம்ம ரம்பா மேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடித்த ஃபர்ஸ்ட் மூவியே வந்து எனக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிச்சு. அண்ட் இந்த லாங்குவேஜில் மட்டும் கிடையாது, நான் நடித்த எல்லா லாங்குவேஜ்லையுமே ஃபர்ஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே எனக்கு ஒரு டபுள் ட்ரிபிள் ப்ரொமோஷன் மாதிரி தான் அப்படின்றாங்க. அடுத்து நம்ம சாண்டி மாஸ்டர் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டபுள் ப்ரொமோஷனா எனக்கு அப்படிங்கிற மாதிரி எப்பவும் போல அவர் ஸ்டைலில் வராரு. ஆனால் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் லெவல் கொரியோகிராஃபரா நான் இருக்கிறப்போ எனக்கு எடுத்தோன்னே சூப்பர் ஸ்டாருக்கு வந்து கொரியோகிராஃப் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைச்சது. அது வந்து எனக்கு ஒரு லைஃப் டைம் டபுள் ப்ரொமோஷன் மொமெண்ட். அதுக்கப்புறம் நமக்குலாம் கல்யாணம் ஆகுமா அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நம்ம ரியோ கேட்குறாங்க. ரியோ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் மூவி ரிலீஸ் தாங்க எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. மக்கள்லாம் வந்து அதை என்ஜாய் பண்ணுறப்போ அதை நான் வந்து உட்காந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து அந்த ஹாப்பினஸை என்னால் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்றாங்க. எனக்கு என்னன்னா, எல்லாரையும் கேட்டீங்கல்ல, ஏஞ்சலின்னு ஒருத்தங்க அந்த பக்கம் நின்றுட்டு இருக்காங்க. கடைசியில் யாருமே அவங்கள வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது மொமெண்ட் இருக்கான்னு கேட்கவே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்ரேயா அண்ட் விஜய் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம ஸ்ரேயா எடுத்தோன்னே வந்து ஒரு சோலோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கெட்டப்பாக இருக்கட்டும், அவங்களோட அந்த சோலோ ஒரு பிட்டு ஸ்டார்டிங்லாம் பண்ணியிருப்பாங்க தெரியுமா, செமையாக இருந்தது, பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயுமே ஒரு என்ட்ரியில் வந்து ஒரு சோலோ பிட் பண்ணுவார். அண்ட் விஜய் வந்து நிஜமாலுமே இந்த ஜேபிஎல் அதன ஜோடி பிரீமியர் லீக் வச்சாங்க தெரியுமா, அன்னையில இருந்து நானும் பாக்குறேன், பழைய விஜயை காணோம். இந்த விஜய் வந்து வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. நான் நினைக்கிறேன் இவர் வந்து நம்ம எடுத்தோன்னா நம்மளை வந்து இந்த மாதிரி காட்டிட்டோம்னா அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவா கிராஜுவலா அவரோட ஃபுல் டேலண்ட்டை வந்து காட்டிட்டே வராருன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் வந்து வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த கன் லோட் பண்ற மாதிரி ஒரு சவுண்ட் வரும், அந்த இடத்துல ஒரு ஸ்டெப் ஒன்று போடுவாங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஸ்ரேயாவை வந்து இவர் தூக்குவார், தூக்கி அப்படியே ஸ்பின் பண்ணி கீழே போட்டுட்டு அப்படியே கண்டினியூஸா ஒரு பல்ட்டி அடிச்சு போற மாதிரி ஒரு மாதிரி கண்டினியூஸா அந்த ஸ்டெப் போயிட்டு இருக்கும். அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. இவங்க ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் இவங்க பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரம்மா மேம் வந்து ஸ்ரேயாவை பார்த்து கேட்குறாங்க, ஆட்டிடியூடா செம்மையா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அப்பதான் வந்து நம்ம சாண்டி மாஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரேயா வந்து பிரபுதேவா மாஸ்டர் நேரில் போய் மீட் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்கள வந்து நான் வாட்டி அப்போதான் நர்வஸாகவே நான் பார்க்குறேன் அப்படின்னோன்னா நம்ம ஸ்ரேயா வந்து அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே செஞ்சு காட்டுறாங்க. ஸோ அவங்க பிரபுதேவா மாஸ்டருக்கு முன்னாடி ஆடின டான்ஸையும் ஆடுறாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இது எனக்கு வந்து ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். அதாவது நான் அவரை ஃபர்ஸ்ட் நேரில் பார்த்தோன்னே எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அதுவும் அவருக்கு முன்னாடி நான் டான்ஸ் ஆடி காட்டினது எனக்கு அப்பவே வந்து ஒரு வின்னர் மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு அப்படின்றாங்க. ஆனால் உண்மையிலேயே என்னால் புரிஞ்சிக்க முடியுதுங்க, அது எப்படிப்பட்ட ஒரு ஃபீலாக இருந்திருக்கும்ல. அண்ட் அதுக்கப்புறமா சாண்டி மாஸ்டர் சொல்றாரு, இன்னொரு கண்டஸ்டன்ட்டையும் பிரபுதேவா சார் வந்து சூப்பரா பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாடி பில்டர் அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியில் நம்ம அவினாஷா தான் சொல்றாங்க. இவங்க வந்து என்னென்ன ஸ்டைல்ஸ்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டைப்ஸ், அதாவது கிரம்ப், ஹிப்ஹாப், அப்புறம் ஏர்பன் ஒன்று சொல்றாங்க, அப்புறம் அந்த லாக்கிங் பாப்பிங்ல ஏதோ ஒரு வேரியன்ட் ஒன்று சொல்றாங்க, அதுக்கப்புறம் ஹவுஸ்னு ஒன்று சொல்றாங்க. ரொம்ப கிளாஸியான பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் எல்லாருமே சூப்பரான பாசிட்டிவான கமெண்ட்ஸை கொடுத்துட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரீன் லைட்டுமே கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம தீஷல் அண்ட் அவினாஷ் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து போலீஸ் அந்த கெட்டப்ல வந்திருக்காங்க. அண்ட் பாகுபலியில இருக்க சாங் தான் எடுத்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. பட் அவங்க ஸ்டார்டிங் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா உண்மையான பாகுபலி, அதாவது நம்ம போலீஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுறோம். எடுத்தோன்னு பாத்தீங்கன்னா தீஷல் ஒரு ஃபிளிப் ஒன்று பண்ணுவாங்க, அண்ட் அவினாஷும் அந்த சைட் ஃபிளிப் பண்ணுவாரு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. தீஷல் ஃபிளிப் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுலேயே ரொம்ப அசால்ட்டா அவங்க ஃபிளிப் பண்ற மாதிரி இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொரு ஃபிளிப் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவினாஷ் கீழே படுத்து காலை தூக்கியிருப்பாரு, இவங்க அப்படியே அதுல அப்படி சப்போர்ட் பண்ணி அப்படி ஒரு ஃபிளிப் ஒன்று அடிப்பாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவினாஷ் தீஷல் வந்து இந்த இடத்துல செஸ்ட்ல வந்து இப்படி வந்து லாக் ஆயிருப்பாங்க, அவர் அப்படியே ஸ்பின் பண்ணி
அப்படியே விட்டுருவாருங்க, பொத்துன்னு கீழே விழுற மாதிரி அவங்க கரெக்டா லேண்ட் ஆவாங்க. அது ரொம்ப பயங்கரமா இருந்தது அந்த மொமெண்ட் பாக்குறதுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 2 சைடு குட்டி குட்டியா ஒரு போடியம் மாதிரி வச்சிருப்பாங்க, அது மேல ஏறி நின்று கீழே எல்லாம் ஃபுல்லா பவுடர் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதை கையில எடுத்துட்டு அப்படியே தூக்கி போடுறதா இருக்கட்டும், அது மேல ஆடுறது. அப்புறம் கீழே வந்தா கீழேயுமே பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பவுடர். ஸோ அதுல ஆடுறப்போ உங்களுக்கு அப்படியே அந்த ஸ்மோக் எஃபெக்ட் அந்த பாட்டுக்கும் இந்த இவங்களோட கான்செப்டுக்கும் ரொம்ப அழகா வந்து எல்லாமே கன்வே ஆயிருந்தது. ஸோ இப்போ இந்த பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சோன்னு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க போலீஸ் கெட்டப்ல இருக்காங்க அப்படின்னு இந்த சிங்கத்தை போட்டோல பார்த்துருப்ப அந்த டைலாக வந்து சொல்ல சொல்லி ஃபர்ஸ்ட் ஷேர்ட்ட கேக்குறாங்க. கடைசியில பார்த்தா வினோத் மாஸ்டர் தான் சொல்றாரு. ஸோ அவர் அதை சொல்றதை வச்சு செமையா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. நடுவுல பாத்தீங்கன்னா டைலாக் எல்லாம் கூண்டுல அடைச்சு வச்சு பாத்திருக்கியா என்னென்னமோலாம் மாத்தி மாத்தி சொல்லுவாரு. ஸோ ரம்பா மேம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கிரீன் லைட்டை வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதுக்கப்புறமா அவினாஷ்க்கு வந்து ஸ்பெஷலா ஒருத்தங்க வந்து விஷ் பண்ணி வீடியோ இருக்குது நீங்க பாருங்க அப்படின்றாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவினாஷோட ஒய்ஃப். அவினாஷ் வந்து அதை பார்த்து ரொம்பவே பிரேக் டவுன் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறாரு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பிரெக்னெண்டா இருக்கப்போ ஒரு ஃபியூ டேஸ் தான் நான் கூட இருக்க மாதிரி இருந்துச்சு, பட் நான் இப்போ வந்து இங்க இந்த ஜோடிக்காக வந்து 4 months ஆகுது, என்னால அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிரேக் டவுன் ஆவாரு. இன்னொரு 1 month இதை முடிச்சுட்டு போனா நான் ஃபுல்லா அவங்களோட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரு. அண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 years வந்து இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா தான் இருந்தது அப்படிங்கிறாரு. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா அருணிமா அண்ட் குருநாத் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அவங்க என்ன மாதிரி கான்செப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அருணிமா வந்து எனக்கு இப்போ வந்து ஒரு ரோல் கிடைச்சிருக்கு, அது வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர் மாதிரியான ஒரு இது, எனக்கு அப்படி பண்ண தெரியாதே, எனக்கு கொஞ்சம் சொல்லி தெரியா அப்படின்னு சொல்லிட்டு குருநாத்தை கேட்கற மாதிரி கேட்கறாங்க. ஸோ குருநாத் வந்து சொல்லித்தர மாதிரி ஸ்டார்ட் பண்றாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ரோலாவே மாறிடுறாரு, மாறி பயங்கரமா சைக்கோ மாதிரி பண்றாரு. அருணிமா நடுவுல எல்லாம் எனக்கு பயமா இருக்கு, நீ என்னது இது நடிக்க சொன்னா நீ உண்மையாவே பண்ற மாதிரி இருக்கு, எனக்கு போதும் போதும் நிறுத்துன்றாங்க. ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா குருநாத் வந்து அவங்கள வந்து கத்தி வச்சு வெட்டி கொலை பண்ற அளவுக்கு வந்து போயிடும். என்ன அப்படின்ற மாதிரி ரீசனுமே சொல்லியிருப்பாங்க. அதாவது குருநாத்துக்கு வந்து கிடைக்க வேண்டிய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே வந்து அருணிமாவால மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்து அந்த ஒரு இதுல வெறி பிடிச்சி அவர் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. குருநாத்தோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, அந்த சைக்கோ மாதிரி பண்ணது. அண்ட் அருணிமா வந்து கொஞ்சம் அவங்கள வந்து பார்க்க முடியல, பட் எனக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஸ்டேஜ்ல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரவுண்ட் அடிச்சு செட்டு ஃபுல்லா பின்னாடி எல்லாம் காமிச்சு மறுபடியும் இன்னொரு சைடா என்டர் பண்ணி அவங்க ஃபினிஷ் பண்ணுவாங்க. அண்ட் அதுலயும் அந்த ஸ்டேஜ் பின்னாடியும் பாத்தீங்கன்னா ஃபயர் மாதிரிலாம் வச்சு அந்த டெக்கர் அவங்க ரெடி பண்ணதா இருக்கட்டும், ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க கதவை தட்டிட்டு வெளியே போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் மேல வந்து ஒரு ராட் மாதிரி இருக்கும், அதுல இவங்க தொங்குறப்ப அவங்க காலை மட்டும் கரெக்டா கேமரா ஃபோக்கஸ் பண்ண அவங்க காலை இப்படி ஆட்டிட்டே இருப்பாங்க. குருநாத் வந்து அந்த இடத்துல அப்படியே அவர் ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று கொடுப்பாரு. அந்த எஃபர்ட் அவங்க போட்டிருந்தது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸா பாத்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் அதுல இன்வால்வ் ஆயிட்டேன். அப்படியே ஒரு ரியலா ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்றப்போ எப்படி நம்ம இன்வால்வ் ஆகி பார்ப்போம். இப்போ நீங்க வந்து ஒரு மூவியோ ஷார்ட் ஃபிலிமோ பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க இன்வால்வ் ஆவீங்களோ அந்த மாதிரியான ஒரு இன்வால்வ்மெண்ட் எனக்கு வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல வந்துருச்சு அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமா என்ன ரீசனால ஜட்ஜஸ் வந்து பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப கிளம்சியா இருந்தது, நான் வந்து கொரியோகிராஃபி மேலதான் பிளேம் பண்ணுவேன், இந்த டான்சர்ஸ் மேல நான் எதுவுமே சொல்ல முடியாது, எதுக்கு இந்த மாதிரி ஒரு கொரியோகிராஃபி பண்ணீங்க, அதுவும் நீங்க கடைசி அந்த கத்தி வச்சு இது பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப டூ மச்சா இருந்தது, அவ்வளவு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் நம்ம ரம்பா மேம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குருநாத் வந்து நீங்க அந்த ட்ரெஸ்ஸிங் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்ததுனால அந்த சைக்கோக்கான அந்த ஃபீல் வந்து கன்வே ஆகல, நீங்க மேபி இன்னும் கொஞ்சம் டார்க் கலர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டுருக்கலாம் அப்படின்றாங்க. நம்ம சாண்டி மாஸ்டருமே என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு இது தேவையில்லையோ அப்படின்னு தான் தோணுச்சு, டான்ஸ் ரொம்ப கம்மியா அந்த மாதிரி இருந்துச்சு, அதாவது டெக்னிக்கலி இது ரொம்ப சவுண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான், பட் இருந்தாலும் ஒரு டான்ஸ் கம்மியா அந்த மாதிரி இருந்தது. அண்ட் டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்டுக்கு நீங்க இப்படி ஆடி இருக்க வேணாம் அப்படின்னு தான் தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் எல்லாமே டோட்டலி டிசப்பாயிண்டட் அப்படிங்கிற மாதிரி யுனானிமஸா ஒரே மாதிரியான கமெண்ட் தான் கொடுக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து எல்லோ லைட் வந்து கொடுத்துறாங்க. ஜட்ஜஸ் சொன்ன பாயிண்ட்லாம் கரெக்டா தாங்க இருக்கு, பட் இருந்தாலும் அது ஒரு பெர்ஃபார்மன்ஸா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. எல்லாரோட போட்டோவும் அதுக்கு மேல 3 பலூன் என்ன அப்படின்னா யார் உங்களுக்கு டஃப் காம்படிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட பலூன் வந்து ஷூட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அனன்யா குருநாத் பாத்தீங்கன்னா அவினாஷ் தான் டஃப் காம்படிட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குருனிமா அண்ட் அருணாத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியோ சொல்லியிருப்பாரு. இதை நீங்க நோட் பண்ணல அப்படின்னா மறுபடியும் இப்போ போய் இந்த பலூன் ஷூட்டிங் டைம்ல பாருங்களேன், குருனிமா அண்ட் அருணாத் அப்படின்னு. இதை ஏன் நான் நோட் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த ரிவ்யூ வீடியோ பண்றப்போ நிறைய வாட்டி எனக்குமே அது ஆயிருக்குங்க. அதாவது அருணிமா அண்ட் குருநாத்ன்ற அந்த ஒரு காம்பினேஷன் மட்டும் குருனிமா அருணாத்னு எனக்கு வந்துடும். அதே மாதிரி ரியோவுமே வந்ததை பாக்குறப்போ பரவாயில்ல, எல்லாருக்குமே இது இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகுது போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா ராணிகுமாரி அவங்களுக்கு தான் வந்து கொடுக்குறாங்க. என்ன ரீசன் கேட்டா, சேம் ஹைட்டு சேம் வெயிட் ஆனா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எப்பவும் போல நம்ம அபினவ் சொல்லிட்டு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லிட்டு போவாரு. மாதிரி பாத்தீங்கன்னா குருநாதன் அருணிமாவுமே வந்து ராணிகுமாரி அந்த ஜோடிக்கு தான் வந்து இது பண்றாங்க. அண்ட் அப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஃபன் கண்டென்ட் ஒன்று ஓடிட்டு இருக்கு. என்னன்னா நான் இது வரைக்கும் நோட் பண்ணது கிடையாதுப்பா. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம குருநாத்துக்கு வந்து ராணினா வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அருணிமாவெல்லாம் ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் முடிச்சா ஹக் பண்றதுக்கும் ராணி ஹக் பண்றதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அபினவ் பயங்கரமா வச்சு செஞ்சுட்டு இருப்பாரு. ஸோ நீங்க யாராவது இதுக்கு முன்னாடி பர்ஃபார்மன்ஸஸ்ல நோட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ விஜய் அந்த ஜோடி பாத்தீங்கன்னா அவினாஷ சொல்றாங்க, பிரதீப் பாத்தீங்கன்னா கௌரி சங்கர், அதே மாதிரி அவினாஷும் பாத்தீங்கன்னா கௌரி சங்கர் ஜோடியை தான் வந்து சொல்றாரு. ஆனா அவினாஷ் போலீஸ் கெட்டப்ல வேற வந்திருக்காரு. அவர் சும்மா விட்டுருவாங்களா, ஷூட் பண்ணுங்க அப்படின்னாரு. அதுக்கேற்ற மாதிரி அவர் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. ஒரு வாட்டி மிஸ் பண்றப்போ ஒரு ஸ்டாரா எடுத்து ஒரு மாதிரி டைமிங்கா காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ கடைசியா பாத்தீங்கன்னா அனன்யா அண்ட் கௌரி சங்கர் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. எனக்கு அவங்களோட அந்த காஸ்டியூம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் அந்த பேக் ட்ராப் அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க தெரியுமா, அந்த எல்இடி டிஸ்பிளேல வரும் தெரியுமா, அது என்னன்னா இவங்க வந்து உல்ஃப் ஃபேமிலி மாதிரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா லீடர் வந்து ஆல்ஃபா, அப்புறம் ஒரு கோ லீடர்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பீட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த பீட்டா யாருன்னா அனன்யா. ஸோ அவங்க வந்து பவருக்கு வரத்துக்காக அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இது. பிளட் ரெட்ல ஒரு 3 மாதிரி காட்டிட்டு அதுல கௌரி சங்கர் அப்படியே அந்த ஊழன்ற மாதிரி இருக்கும். அண்ட் அனன்யாவும் சரி பயங்கரமா இருந்ததுங்க. அவங்க 2 பேருக்குள்ள இருந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் அவங்க எடுத்த சாங்குமே பாத்தீங்கன்னா உண்மையிலே இதுக்கு இந்த மாதிரி ஒரு சாங் எடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சுச்சு நம்மள. நம்ம கௌரி சங்கர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு ஜம்போ இல்ல எந்த பிளிப்பு பண்ணாலும் நடுவுல ஒரு 2 ஸ்பின் ஒன்று பண்ணிட்டு அப்படி விடுறாரு. அதான் நம்ம இவரை ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இவரை பம்பரோன்னு இவருக்கு பேர் வச்சாச்சு. அதுக்கு வந்து அந்த பேருக்கு ஏத்த மாதிரி இப்போ வரைக்குமே பம்பர மாதிரி அப்படி சொல்லி சுத்தி சுத்தி தான் எதா இருந்தாலும் பண்றாரு. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நடுவில் அப்படி அனன்யா மேல ஒரு கிக் ஒன்று அடிச்சுட்டு ஒரு ஜம்ப் ஒன்று அடிப்பாருங்க. அதெல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. ஸோ இவங்க ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இவங்க பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா நல்லா இருந்ததுங்க, சூப்பரா இருந்தது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. சாண்டி மாஸ்டர் மட்டும் என்ன சொல்றாரு அப்படின்னா, கௌரி சங்கர்கிட்ட வந்து இது யூஸ்வலான கௌரி சங்கரே கிடையாது. அதாவது நீ டான்ஸ் பண்றப்போலாம் சூப்பரா பவர்ஃபுல்லா இருந்தது, எல்லாம் நல்லா இருந்தது. ஆனா டான்ஸ் பண்றப்போ வந்து பழைய கௌரி சங்கர் என்னால பார்க்க முடியல. மேபி உனக்கு இதுல எனர்ஜி லாஸ் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல, டல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் கொடுக்குறாரு. பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபைனலா கிரீன் லைட் தாங்க கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு நடந்த எல்லா பெர்ஃபார்மன்ஸ் பத்தியுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு நடந்த பெர்ஃபார்மன்ஸஸ்ல பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் எது, அண்ட் இதுல யார் வந்து டிக்கெட் ஃபினாலே வாங்கறதுக்கு ஒர்த்தான ஒரு ஆள் அப்படிங்கறத சொல்லுங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம அதே மாதிரி நம்ம அருணிமா அண்ட் குருநாத் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஜட்ஜஸ் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானா, அவங்களுக்கு எல்லோ லைட் கொடுத்தது ஓகே இல்லப்பா அது டெக்னிக்கலி சூப்பரா இருந்தது அந்த பெர்ஃபார்மன்ஸ், அது கிரீன் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளவுதாங்க, இந்த வீடியோ நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு நம்ம சண்டேயோட ரிவ்யூ எபிசோட்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.